அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 11. எவாலுவேட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3/4 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் காஸ் பை ப்ளஸ் tan இன்வர்ஸ் 1. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து சைனுக்குள்ளே நமக்கு இருக்கிற ஆங்கிள், நமக்கு சைன் இன்வர்ஸில் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா -π/2 to π/2 தான் இருக்கணும். அதாவது -90 டிகிரிலேருந்து 90 டிகிரி இருக்கணும். ஆனால் இங்கே 3π/4ன்னு கொடுத்துருக்காங்க. 3π/4னா 3 × π/4, 3 × 45 டிகிரி, இது வந்து 135 டிகிரி. சரியா? இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு இந்த 135 டிகிரி இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே உள்ளே இருக்கிற சைன் ஆங்கிளை மட்டும் நான் π - π/4ன்னு எழுதிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இதே 3π/4 தான் வரும். இதை தான் நம்ம இப்போ இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸும் காசு கேன்சல் ஆகிட்டா பை. ஸோ காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to π. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கலாம். tan இன்வர்ஸில் எப்போ 1 கிடைக்கும்னா π/4ல் கிடைக்கும். tan π/4 = 1. அப்போ tan இன்வர்ஸ் 1 = π/4. அடுத்து இந்த சைன் இன்வர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். sin of 180 minus theta, sin 180 minus theta equal to sin theta. ஸோ அப்போ இதை sin π/4ன்னு எழுதிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். வேணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5π/4. இப்போ சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகிட்டு வெறும் π/4 மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் 5π/4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6π/4. அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3π/2. ஸோ ஆன்சர் 3π/2. ஓகே, தேங்க்யூ.